செஞ்சோதே என்னும் தேவை இந்த உள்ளத்தின் ஆழத்தில் அன்பை நாடுகிறவர்களாயிருப்போமானால் தாகமுள்ளோர்மே இந்த நீரை ஊற்றுகிற தெய்வம். கண்ணீரை ஊற்றி செழிப்பாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிழ்ச்சி தருவார், மகிழ்ச்சி தருவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உலகம் தரக்கூடாத மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அது இருந்தால்தான் ஆத்மபாரம். ஹல்லேலூயா. சுவிசேஷ ஊழியம். ஹல்லேலூயா. அது இல்லாவிட்டால் ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வறண்ட நிலைமை. ஹல்லேலூயா. எதுக்கு தான் வாழணும்? ஹல்லேலூயா. நான் இருந்து என்ன புண்ணியம்? ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் என்ன செய்கிறாரு? ஹல்லேலூயா. எங்கே தான் இருக்கிறாரு? ஹல்லேலூயா. நான் எங்கே தான் போட்டோம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அவரோடு படுக்கை எடுத்துக்கொண்டு நட சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். 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 ஹல்லேலூயா. நிரப்பதப்பா. ஹல்லேலூயா. ஆமென். அந்நிய ஆவிகள் அகன்று போவதாக. ஹல்லேலூயா. பொல்லாத ஆவிகள் கீழ்ப்படிவதாக. லிக்காபாராபாராதனா அந்தரபரபா பக்கதனமிலர பௌதன சந்தரபரபரபரபரபா மாம்ச சிந்தைகள் அழிவதாக. ஆமென். மாம்சத்தின் கைகளிலிருந்து விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆவின் கனிகள். ஹல்லேலூயா. உருவாவதாக, உருவாவதாக, உருவாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 அந்தகாரங்கள் எல்லாம் அழிவதாக. ஹல்லேலூயா. தடைகள் நீங்குவதாக. ஹல்லேலூயா. கண்ணிகள் திருக்கொண்டு போவதாக. ஹல்லேலூயா. கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தடைகள் நீங்குவதாக. தடைகள் நீங்குவதாக. கட்டுகள் அறுக்கப்படுவதாக. கண்ணிகள் தெரிக்கொண்டு போவதாக. இறங்குவீராக. ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் மேலும் இறங்குவீராக. ஒவ்வொருடைய உள்ளத்திலுமா இறங்குவீராக. ஹல்லேலூயா. உலகம் தரத்தோட சமாதானமும் சந்தோஷமும் தந்தாரே சுராஜன். உலகம் தரத்தோட சமாதானமும் சந்தோஷமும் தந்தாரே சுராஜன். மண்ணுலகில் ஜீவிதாரும் விண்ணுலகின் கத்தை அனுபவிக்க. மண்ணுலகில் ஜீவிதாரும் விண்ணுலகின் கத்தை அனுபவிக்க. இந்தனை பாக்கியம் நீங்காரே. இந்தனை பாக்கியம் நீங்காரே. தேவதேவனை ஏகமாய் நாம் வாழ்த்தி போற்றிடுவோம்.
என்றென்றுமா விடுதலையும் அடைந்தோம். எரிகோவை போய் பல எதிர்ப்புகளும் எழும்பி வந்து எழும்பி வந்து நம்மை தடுத்தாலும் முன்வைத்த காயத்தின்றோ வாணிவரே முன்வைத்த காயத்தின்றோ வாணிவரே வல்லமையோடவரை துதிப்போம். வல்லமையோடவரை துதிப்போம். தேவதேவனை ஏகமாய் நாம் ஆராதிப் போற்றிடுவோம். இயேசுவின் நாமத்தினால் அவரோடு சாபம் நீங்கவே விடுதலையும் அடைந்தோம். என்றென்றுமா விடுதலையும் அடைந்தோம். விசுவாசத்தோடு விடுதலை அடைந்தோம் என்று ஸ்தோத்திரமடோ. விசுவாசிக்க கூடாதவர்களுக்கு விசுவாசத்தை தாரும். விசுவாசத்தை தோற்றுகிறவராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மாறி மாறி வாசித்து நீதிமொழிகள் விசுவாசிப்பார். கிங்ஸ்லி அவர்கள் சில நிமிடங்கள் அதை வைத்து நம்மோடு கூட பேசுவார். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம். 26ஆம் உஷ்ண காலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பான். நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும், அப்படியே மூடரின் வாயிலுள்ள ஊமை சொல்லும் குந்தும். மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி, வெறியன் கையில் அகப்பட்ட முள்ளு. நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்திடுகிறவனை போலிருக்கிறான். அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டு கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். கரிகள் தழலுக்கும் விரட்டு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன். நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளி பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும்.
அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். கல்லனாவது தன்னால் பேசப்பட்டவர்களை பகைக்கும். இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே பார்க்கிறோம், உலகத்திலே துயரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமே. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், வியாதிகள் எல்லாம் வந்த போதிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமே. தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமே. யார் நம்மை விட்டு பிரிந்தாலும் கடந்து சென்றாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமே. அவர் மாறாதவராய், அவர் நம்மோடு கூட பிரியாதவராய் என்றும் நம்மோடு இருக்கிறார். இந்த நாளிலுமாய் வாசித்த நீதிமொழிகள் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. இந்த அதிகாரம் முழுவதுமாய் நாம் பார்க்கும்போது மூடர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகளே பார்க்கும்போது ஞானம் அது அதிகமாய் கூறுகிறது. அதே போல மூடர்கள் எவ்வாறு இந்த உலகத்தில் இருக்கிறாங்க என்பதை குறித்தும் இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த மூடருக்கு எவ்வளவு நாம் அறிவுரைகளை சொன்னாலும், புத்திமதிகளை கூறினாலும் கூட அதை அவர்கள் கேட்டு அதன்படி நடக்கிறது அவர்களுக்கு மனதில்லாமல் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர்கள் தங்களுடைய இச்சைகளிலே மூடத்தனத்திலே அவர்கள் வாழ்ந்து அவர்கள் அழிந்து போகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இங்க குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. அவங்களுக்கு எவ்வளவு நல்ல வார்த்தைகளை நாம் சொன்னாலும் கூட அவர்கள் கேட்க மாட்டாங்க. அப்ப எப்படியாவது ஒரு குதிரையை நடத்தி செல்லும் போது சவுக்கை வைத்து அதை ஒழுங்குபடுத்துவதற்காக ட்ரெயின் பண்ணுவாங்க. குதிரையை சவுக்கை வச்சு என்ன செய்யறாங்க, அடிச்சு அது நம்ம அந்த வழிக்கு கொண்டு வர வேண்டும். அதே போல கழுதை, அந்த காலத்துல கழுதை மேல பிரயாணம் பண்ணி கொண்டு போவார்களாம். அந்த கழுதைக்கு கடிவாளத்தை வைத்து அது திசை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்கு அதை பயன்படுத்தி அந்த கழுதையை அவர்கள் எடுத்து செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆமே. அப்படி ஒரு ஒழுங்குபடுத்துவதற்கு, சொன்னபடி செய்வதற்கு இப்படியாக கடிவாளத்தையும் அதே போல சவுக்கையும் அவர் உபயோகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். மூடனுக்கு கூட பிரம்பு தான் தேவைப்படுகிறது. ஆமே. அவன் சில சமயத்துல நாம் அடித்துதான் உணர்த்த வேண்டியிருக்கிறது. எவ்வளவு சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டாத சூழ்நிலையில பிரம்பை கையாள வேண்டியதாக இருக்கிறது. ஆமே. வேதத்திலே பார்க்கிறோம், பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அது தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும் என்று சொல்லி சில பிள்ளைகள் கூட வளர்க்கிறதான வேலையில எதிர்த்து பேசுறாங்க. நம்ம சொற்களை கேட்காதபடி நடந்து போறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் திரும்ப தான் கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை தேவைப்படுகிறது. ஆமே. தேவ பிள்ளைகளை மூடனுக்கு கூட அடித்து சில சமயத்திலே உணர்த்த வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அடுத்ததாய் 11வது வசனத்திலே பார்க்கிறோம், நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். ஆமே. பார்த்தோம், எவ்வளவு அடிச்சாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், திருந்த மாட்டான். நாய்களை நாம் பார்க்கிறோம், அதுக்கு அடைச்ச இடத்துல எங்கெல்லாம் சாப்பாடு கிடைக்குது எல்லாத்தையும் என்ன செய்யுது, அது சாப்பிட்டு போயிட்டே. ஆனா சாப்பிட்டு போற இடத்துல போய் அதனால முடியாத சொல்ல எல்லாவற்றையும் கக்கி போடுகிறது. அது நாயின் ஒரு சுவாபம், மறுபடியுமாய் கக்கினதை விழுங்குகிறதை பார்க்கிறோம். ஆமே. மனிதர்கள் ஒருவேளை வாந்தி எடுத்தானா நம்மளுக்கு அது துர்நாற்றம், அதை பார்த்து நம்ம என்ன செய்யறோம், அருவருக்கிறோம். ஆனா அந்த நாய் என்ன செய்கிறது, தான் கக்கினதை திரும்ப வாயிலை எடுத்து தின்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மூடனு கூட அப்படித்தான் தன்னுடைய மூடத்தனத்துக்கு எவ்வளவு சொல்லி அவனுக்கு நம்ம செய்தாலும் கூட மறுபடியும் மூடத்தனத்துக்கு திரும்புகிறதை பார்க்கிறோம். ஆமே. இன்றைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டதான தெய்வ பிள்ளைகள், பாவத்தை விட்டு விலகினதான பிள்ளைகள் மறுபடியும் இச்சையினால இழுக்கப்பட்டு மறுபடியும் பாவத்துக்குள்ளாய் போகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாயானது
திரும்ப தின்னுவது போல மறுபடியுமாய் அந்த பாவ ஜீவியத்திற்குள்ளே இச்சைகளுக்குள்ளே அவர்கள் செல்கிறதை நாம் பார்க்கிறோம். பண காசைக்குள்ளே மறுபடியுமாய் அவர்கள் செல்கிறதை பார்க்கிறோம். ஆமே, இது ஒரு அழிவுக்கு நேராய் கொண்டு போகும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆமே, ரட்சிக்கப்பட்டதான தேவ பிள்ளைகள் மறுபடியுமாய் இச்சைகளுக்கு போகாதபடிக்கு எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது அதிக தேவையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாய் நாம் பார்க்கிறோம் 20வது வசனத்திலே, விறகில்லாமல் நெருப்பு அவையும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். ஆமே, இன்றைக்கு பார்க்கிறோம் விறகு இல்லைன்னா அது செய்யும், அந்த எரியாது, அது அவிஞ்சு போகுது. கோல் சொல்லுகிறவன் ஒருத்தருக்கு விரோதமாக மற்றொரு இங்க ஒன்று சொல்றது அங்க ஒன்று சொல்றது, அதுக்குள்ள குழப்பத்தை சண்டையை உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆமே, இப்படிப்பட்டதான மக்கள் இல்லை என்றால் அங்கு ஒரு சமாதானம் உண்டாகும். ஆமே, அங்கு ஒரு ஐக்கியம் உண்டாகும், அங்கு ஒரு சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். 22வது வசனத்தில் அதுதான் பார்க்கிறோம். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தயக்கும். ஆமே, விளையாட்டா சொல்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு போவான். ஆமே, ஆனா அது மூலியமாய் மற்ற மக்கள் கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம், துன்பப்படுறாங்க, அவங்க மனது வேதனைப்படுகிறது. நம்முடைய வார்த்தைகள் இனிமையானவைகளாய் மற்றவர்களுக்கு அவர்கள் ஆறுதலாய் புண்களை ஆற்றக்கூடியதாய் காணப்பட வேண்டும். ஆமே, கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆமே, 2 பேர் மிகுந்த சந்தோஷமாய் ஒற்றுமையாய் இருந்தாலும் கூட இந்த கோல் சொல்லுகிறவன் அங்க போய் இல்லாதவைகளை பொல்லாதவைகளை சொல்லி அவர் இருவரையும் பிரித்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமே, இப்படிப்பட்டதான கோல் சொல்லுதல் நம்முடைய ஜீவியத்திலிருந்து அகற்றுவது நல்லது. 27வது வசனத்திலே பார்க்கிறோம். படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். ஆமே, படுகுழியை வெட்டுகிறவன். இன்றைக்கு பார்க்கிறோம், ஒருத்தர் வாழ்க்கையில முன்னேறி செல்வதை பார்த்து மற்றவர்கள் என்ன செய்யறாங்க, பொறாமப்படுறாங்க. எப்படியாவது அவருடைய காலை வாரி விட வேண்டும் என்று சொல்லி உபாய தந்திரங்களை யோசித்து குழிகளை வெட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமே, இப்படிப்பட்டதான பிள்ளைகள் யாராவது குழியை ஒருத்தவர்களுக்கு விரோதமாக செய்தா அவர்களே அந்த குழியில விழுந்து போவாங்க என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் அநேகர் இன்றைக்கு குழிகளை வெட்டலாம். ஆமே, நம்முடைய வியாபாரத்திலே முன்னேறக்கூடாதபடி அநேகர் குழிகளை வெட்டலாம். நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே நாம் முன்னேறக்கூடாதபடி அநேகர் நமக்கு என்ன செய்ய, நம்முடைய பின்னுக்கு தள்ளி ப்ரொமோஷன் கொடுக்காதபடி பல உபாய தந்திரங்களை செய்யலாம். ஆமே, ஆனாலும் கூட யாரெல்லாம் நமக்கு எதிராக எந்த குழிகளை வெட்டினாலும் அவர்களே அந்த குழியில விழுவாங்க. ஆமே, தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமே, யார் நமக்கு விரோதமாக எத்தனை காரியங்களை செய்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது நாம் கலங்க வேண்டியதே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் போது நாம் அசைக்கப்பட தேவையில்லை. ஆமே, நாம் பயப்பட தேவையில்லை. யார் நமக்கு எவ்விதமான உபாய தந்திரங்களை செய்தாலும் தேவன் பேரிலே பற்றுதலாயிருங்க. கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அதுக்கு முன்னால் நம்ம நடத்துகிறதான காரியத்தில் தேவன் திரும்ப நமக்கு பாடலை பாடும்போது காணிக்கைகளை கவர்களை படைத்து கத்தரை கனமடைவோம். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனையிடம் ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். தூதர்கள் சேனையிடம் ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். சிலுவை வைக்கிறார் உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை வைக்கிறார் உன் சொந்தமாய் வந்து சேரும். சூரியனை உனக்கமாய் நீ சந்திக்க ஒளியனாய். சூரியனை உனக்கமாய் நீ சந்திக்க ஒளியனாய். சத்துரு கோபத்தை விழும் நீ ஜெபித்ததை வந்து சேரும். சத்துரு கோபத்தை விழும் நீ ஜெபித்ததை வந்து சேரும். அன்பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காய் சோதரம் பண்ணுவோம். ஆமென். நம்ம பாடியது போல ஜெபித்தது கிடைக்கும் என்று சொன்னது போல நம்முடைய பிள்ளைகளை படைத்ததை கண்ணோக்கி பார்த்து ஜெபித்ததையும் கேட்டு அதற்கான பிரதிபலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்கார்வோம். அறிவிப்புகள். புதன்கிழமை வேத பாடலுக்கு வீட்டிலே வைத்து நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை உபவாசத்துக்கு நடைபெறுகிறது. செவ்வாய்க்கிழமை 2வது செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால பீச் பிரேயர் தொடர்ந்து இதற்காக ஜெபம் பண்ணலை. பெண்கள் பங்கு பெற முடியாது, ஆண்கள் பங்கு பெறுகிறவர்கள் பங்கு பெறலாம். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நமக்காக யாவை செய்யணும். இந்த நாளிலுமாக நமக்கு கிடைத்த நேரத்தில் நமக்கு இன்னும் நேரங்கள் கிடைக்கிறது. ஒரு வேளை வரும் நாட்களில் கூட சிரமம் உண்டாகலாம். இந்த கடந்த நாட்களில் கூட நம்ம அசமச காட் சர்ச் அந்த பில்டிங் கட்ட வேண்டிய நிலை இருந்தால் பாஸ்டர் நாங்களும் கொஞ்சம் நேரம் நடத்துகிறோம், 2வது நீங்கள் நடத்துகிறோம் உங்கள் சபையை. அப்படி 2 சபை நம்ம அதே மண்டலத்தில் வச்சு நடத்தலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. நான் சொன்னேன், மண்டபம் எப்பவும் கிடைக்காது, ஆனால் கிடைக்கிற நேரத்தில் அப்படி நடத்துகிறத பற்றி எனக்கு ஒன்றும் தடை இல்லை. அதே நேரம் நான் இங்கே இல்லைன்னா வீட்டில் வச்சு நடத்துகிறேன், உங்களுக்கு எல்லாத்தையும் ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னேன். அவங்களும் சரின்னு சொன்னேன். வெளிநாடுகளில் இஸ்லாமிய தேசங்களில் பெரும்பாலும் ஒரே இடத்த அரசாங்கம் கொடுத்துருக்கு. அதே இடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் 2 சபை 3 சபை அவங்க ஆராதனை செய்கிறாங்க, நடத்துகிறாங்க. அப்படிப்பட்டதான நிலையில் உலகத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் தனிப்பட்ட முறையில் தேவனோட ஐக்கியம் வைக்கணும். அதுக்கு சபை உதவியாக இருக்கு. அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்க தான் சபையை கற்பித்திருக்கிறார். இப்படி கவனித்து அன்பில் பெருகணும், அன்பில் வளரணும். என்ன அன்பு? கல்வாரியின் அன்பு. ஆகையினால்தான் சபைக்கு விரோதமாக சத்துரு வேலை பண்ணுறான். இந்த காரியத்தை தெளிவாக தெரிஞ்சு தனித்து ஜெபிக்கிறது, கூடி ஜெபிக்கிறது, குடும்பமாக ஜெபிக்கிறது,
கூட்டமாக ஜெபிக்கிறது, ஐக்கியப்பட்டு ஜெபிக்கிறது, கருத்தை ஜெபிக்கிறது, ஆவியோடு ஜெபிக்கிறது, விண்ணப்பத்தோடு ஜெபிக்கிறது, வேண்டுதலோடு ஜெபிக்கிறது, உபவாசித்து ஜெபிக்கிறது, உண்மையாக தேவனை தேடி ஜெபிக்கிறது. இப்படிப்பட்டதான நிலையில் நம்ம ஜெபத்தில் வளர்றதான நிலையில் தேவன் நம்முடைய அன்பை நமக்கு தந்திருக்கிறார். நாமும் அந்த அன்பை பெற்றுக் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த நிலையிலே சபையிலே உபதேசங்கள் மூலமாக தேவனுடைய அன்பிலே கட்டப்படுகிறோம். அப்படிப்பட்டதான நிலையிலே கர்த்தர் சபையையும் ஐக்கியங்களையும் ஆசீர்வதித்து நடத்துகிறார். கடித புத்தியுள்ளவர்களாயிருப்போம். அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி நம்ம சரியில்லாமல் போயிடோட நம்ம சரியா இருந்தா போதும். நான் சரியா இருக்கக்கூடாதுதான் எனக்கு போராட்டம், நீங்க சரியா இருக்கக்கூடாதுதான் உங்களுக்கு போராட்டம். ஒழுங்கு காட்டி உத்தமம் முக்கியம், உண்மை முக்கியம். நம்முடைய இதயமே நம்மை குற்றவாளியாக்காத அளவு நல் மனசாட்சி உள்ளவர்கள் நல் மனசாட்சியை தெளிக்கொண்டு சொன்னால் விசுவாசம் போய் கப்பலை மாதிரி இருந்தாலும் கூட அதெல்லாம் விதமாக தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். கழிந்த வித்தியாசங்கள் இந்த நாளிலே நமக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கிறதுனால கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறேன். பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை அனுபவியுங்கள். லூக்கான சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு சொன்னார், ஓமையாக சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணுகிறோமா? ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கும்போது அது ஒரு கட்டளை மாதிரி. ஒவ்வொரு நேரமும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா சபை ஊழியத்தை எடுத்து 50 வருஷம் முடிக்கும். அதுக்கு முன்னாடியே விசுவாசிகளின் சுவிசேஷ ஐக்கியத்தில் ஊழியம் செய்யும். சாமிகளுடைய ஒரு நல்ல அனுபவமும் என்னுடைய அனுபவமும் ஒத்துக்குச்சு. நான் என்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் முழங்கால் என்று ஜெபிக்கிற ஒரு அனுபவம். அவர் முழங்கால் என்று ஜெபிக்கிறதை காட்டும் ஜெபிக்கிற ஒரு பட்சம். இப்படிதான் இந்த ஐக்கியம் உருவானது, வளர்ந்தது, உதவுகிறது. ஜெபிக்கிற மக்கள் நடுவிலே தேவன் இறங்குகிறார், தேவன் பேசுகிறார். இதை பார்த்த உடனே சில நேரம் பிசாசுக்கு பெரிய கஷ்டமாக போகுது. அவனால் எதிர்க்க முடியல. அதனால ஜெபிக்கிறவர்களுக்குள்ளேயே வந்து ஜெபத்தை மாற்றிடும். குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம ஐக்கியம் பல அனுபவங்கள் போகின்றது. ஆனாலும் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாத இருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் தாமே பார்க்க கடங்காத பெருமையோடு கூட நமக்காக ஐக்கியத்துக்காக ஜெபிக்கும்படியாக இணைத்து நடத்துகிறார். ஒரு அல்லையே சொல்லலாமா? நல்ல தெளிவாக அறிஞ்சிருந்தாதான் நீங்கள் ஐக்கியத்தில் இருப்பீங்க. தேவனோடு கூடிய ஐக்கியம், மனிதர்களோடு கூடிய ஐக்கியம், சபையில் நீங்கள் வருகிறது போகிறது என்கிறத காட்டலாம். சபையில் சத்தியத்தில் உணரும், அதுதான் முக்கியமான பணி. சத்தியம்தான் உங்களை விடுதலையாகும். இயேசு நானே சத்தியம் என்று ஆவியான சத்திய ஆவியான என்ன சத்தியம்? ஜெபம் பண்ண வேண்டும்.
இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஸ்தோத்திரத்துடனே கூட ஜெபத்திலே ஒழித்திருக்க வேண்டும். இயேசு ராவெல்லாம் ஜெபம் பண்ணினார். ஒரு உதாரணத்தை காய்ச்சார். இயேசு அதிகாரமே இப்போதே எடுத்து போய் ஜெபம் பண்ணினார். ஒரு முன்மாதிரியை காண்பித்தார். இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் இவனுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தர வேண்டும் என்று சொன்னார்கள். இயேசு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். இதை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் நிறைய உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துடும். உங்கள் நேரம் நல்ல பிரயோஜனமாக இருக்கும். நான் சொல்லி கொண்டு இருந்தால் இந்த காரியங்கள் அதனால் இதுக்கு மேலே நீங்கள் வீடுகள் இருக்குது. தனிப்பட்ட முறையில் ஜெபம் எவ்வளோ முக்கியம். இயேசு சொன்னார் ஜெபம் பண்ண வேண்டும். இதை நீங்கள் அறிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், உணர்ந்து கொண்டால், அனுபவித்தால் விஜயந்தான். செத்த கிரியைகள் இல்லை. நீங்கள் சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய கிரியைகளை நடத்துகிறீர்கள். அதுபோல் மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். நாம் ஜீவனுள்ளவர்களாக செயல்பட வேண்டிய காரியங்களை செய்வோம். அதற்கு அஸ்திவாரம் ஜெபம். நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்களா? நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களா? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அறிந்திருக்கிறீர்களா? ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கிறீர்களா? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களா? மற்றவர்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று கேட்டார்களா? அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஏன் சொன்னார்? இன்றைக்கு காலையில் கூட நான் வரும்போது அப்படின்னு ஒரு அம்மா பார்த்தாங்க. அவங்களோட சார்ஜன் எங்கள் அம்மா வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க காரியத்தை சொன்னாங்க. சரி, அப்போது அவங்களுக்கு 2 பிள்ளைகள். அவங்களுக்கான திருமணமாக்கி 8 வயசுல ஒரு பையன் இருக்கான். பொண்ணுக்கு தான் யாரும் கல்யாணம் பண்ணணும். நாங்கள் பொண்ணை பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம், தேடிக்கிட்டே இருக்கோம். பொண்ணை தேடும்போது தான் தெரியும் உங்களுக்கு. வாலிப பெண்ணுக்கு தெரியாது. பிள்ளையை பெற்று வளர்த்து வாலிப வயசுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணுக்காக மாப்பிள்ளை தேடுறது, மாப்பிள்ளைக்காக பொண்ணை தேடுறது எவ்வளவு கஷ்டம் வந்து உண்மையான ஒரு போதகருக்கு கூட நன்னிய விதத்திலே அவிசுவாசிகளுடன் இணைக்கப்படாதிருக்கலாக என்கிற சத்தியத்தில் அவங்களை வளர்க்கிறதுக்காக தேவபக்தி உள்ள சந்ததி தோன்றுவதற்காக தேடுதல் இருக்குதே, ரொம்ப 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 கஷ்டமானது. அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ண வேண்டும். இந்த வாரத்தில் ஒரு சகோதரனோட பேசினேன். அவருக்கு சுகம் இல்லை. அவன் சுகம் இல்லாமல் இருக்கும்போது அவருக்கு பேசும்போது என்ன செய்து என்ன சொன்னேன். அவருடைய நிலையை நேரத்துக்கு தக்க மாறுதான் வியாதி. என்னென்ன வியாதி நமக்கு வியாதி வந்தால் தெரியும். கீழே விழுந்து மேலே எந்திரிக்க முடியாமல் இருந்தால் தான் எந்திரிக்க முடியலையேன்னு என்னென்னு தெரியும். அந்தந்த நேரம் அதை அனுபவிச்சாதான் தெரியும். அதில் ஜெபத்தில் ஜெயம், ஜெபத்தில் ஜெயம். நம்ம இருந்ததே ஜெபத்தில் தான் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் நம்ம ரொம்ப நாளும் இல்லை. அவன் ஜெபம் பண்ண, அதுக்கப்புறம் தான்ப்பா நீ தனிச்ச, அதுக்கப்புறம் தான்ப்பா நீ பிறந்த 5ஆம் நாள்லேயே உங்கள் அம்மா திருவிட்டியே. அதுக்கப்புறம் உங்கள் பாட்டியம்மா தான் நான் வளர்த்தாங்க. ஜெபம் அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்ததும் ஜெபம். ஒழுங்காக கோயிலுக்கு போயிருக்கும். உங்கள் சொந்த ஊரில் கேட்டிங்கன்னா தென்னிந்திய திருச்சபையில் நேரம் முழக்காது ஜெபம் பண்ண ஒரு ஆள் அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னு ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி 3/4 நூற்றாண்டாக முடிச்சாச்சு.
அல்லேலூயா. இந்த ஊர்லேருந்து கல்லூரிக்கு யாரும் படிக்க போக மாட்டாங்க. பண வசதியும் கிடையாது. இந்த காலத்தில் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பிக்கும் தான் அடுத்த யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் மதுரை யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சு. ஹைஸ்கூல் காலேஜஸ்லாம் ரொம்ப குறவு. படிக்கணும்னு ஆசை. அப்போ நான் வேறு ஒன்றும் செய்யலை, ஜெபம் பண்ணேன். எனக்கு வேதமெல்லாம் தெரியாது, ஆனால் வேத வாசித்ததெல்லாம் உண்டு. உங்கள் இச்சையை நிறைவேற்றுகிறதுக்காக விண்ணப்பம் தெரியாது. ஒன்று தெரியும், ஜெபம் பண்ணால் கிடைக்கும். அது இச்சையோ என்னவோ தெரியாது, ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போன ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என்னை காலேஜில் சேர்த்து படிச்சிருக்கேன். தேவர் ஏராளமான காரியங்கள் செய்ய உங்களுக்கும் செய்திருக்கிறார். நீ உட்கார்ந்து சிந்திச்சு பார்த்தா ஜெபம் பண்ண வேண்டும் என்கிறதோட முக்கியத்துவம் தெரியும். இப்போ ஜெபம் பண்ண வேண்டும் என்கிறதான காரியத்தில் ஜெபம் பண்ண முடியலையே. ஏன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்ட மாதிரி தெரியலையே. அரசாங்கம் கேட்கான், தெய்வம் கேட்கணும்னு சொன்ன மாதிரி தேவன் எப்படி நின்றுக்கிட்டாருன்னா என் கதை என்ன அவர் கேட்கணுமே. ஒவ்வொருத்தர் வந்து சொல்றார், கேட்கக்கூடாதுடைய செவிகள் மந்தமாக உங்கள் பாவங்களே உங்களுக்கு நடுவாக பெரியவனை உண்டாக்கும் அந்த பாவத்தை அப்படின்னு ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணும்போது பாவத்தை மன்னிச்சிருக்க. அவர் பாவத்தை மன்னிச்ச உடனே நமக்கு பதில் கிடைக்குது, கேட்டது கிடைக்குது. சில நேரத்தில் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னது போல நாம் ஜெபிக்கிறதான நிலையில நமக்கு நினைச்சது கிடைக்கல, கேட்டது கிடைக்கல. ஆண்டவரே நமக்கு ஒன்று உணர்த்துற, இல்லைன்னா ஒன்று சொல்ற. கர்த்தரோ மெய்யான தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம், பட்சபாதம் இல்லாதவர். ஆனால் சரியான வழியில் நம்ம போனோம்னு சொன்னா என்ன, அவருக்கு சமீபமாக போயிடலாம். இந்த சரியான வழி என்னன்னா இயேசு. ஆகையினால் இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்கிறீர்கள். அவருடைய நாமத்துக்குன்னு சொல்லி ஒரு பவர், ஒரு வல்லமை இருக்கு. அதான் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, இயேசுவை பிடிச்சிக்கிட்டேன். எங்க போய் பிடிச்சாங்க, பிடிச்சிக்கிட்டேயா, பிடிச்சிக்கிட்டு ஊக்கமா ஜெபம் பண்ணேன். அவங்க இருதயத்தில் பிடிச்சிக்கிட்டாங்க, மனசுல பிடிச்சிக்கிட்டாங்க. நீ செய்தாதான் விடுவேன்னு சொல்லி பிடிச்சதுதான் விசுவாசம். அவங்களுக்குள்ளாக என்ன வந்துட்டுது, விசுவாசம் வந்துட்டு. விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்ளீர்களோ அவளை பெற்றுக்கொள்ளீர்கள் என்று சொல்லி தேவன் வாக்கு மாறாதவராக கொடுத்து விட்டார். ஆகையினால இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்கிறதிலே ஜெபம் பண்ண வேண்டும். நீங்க ஜெபிப்பீங்களா? கர்த்தருடைய ஆசை. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜெப வேளை எமக்கானந்தம், என்றும் ஜெபம் இல்லா ஜெயம் இல்லை.
ஜபம் எங்கள் ஜெயமே, ஜப வேளை எமக்கானந்தம். அன்பின் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே ஜெபம் பண்ண வேண்டும் என்கிறதான நிலையிலே அநேக சொன்ன ஊமையை குறித்த காரியங்களை எத்தனையோ நேரம் கேட்டிருக்கிறோம். இந்த நாளிலே அவர்களை நாங்கள் கேளாமல் இருந்தாலும் சிந்திக்கிறதான நிலையிலே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்கிறதான நிலையிலே ஜெபத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள அன்றைக்கு விசுவாசிகள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபித்தது போல, ஆண்டவரே சபையாக கூடி ஜெபித்தது போல, தனித்த முறையிலே ஜெபித்தது போல, 2 பேராக ஜெபித்தது போல, நம்முடைய நாமத்திலே 2 பேராக 3 பேராக இங்கே கூடுகிறார்களோ இவெல்லாம் ஜெபித்து ஜெயங்கொள்ளும்படியாக கர்த்தருடைய கிருபையை அனுபவிக்க உதவி செய்யும். பொய்யான மாயை பற்றி கொண்டிருந்தவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். விதமாக ஜபாவி, உன்னதத்தினாவியை, விசுவாசனாவியை போக்கடிக்காதபடி, பொய்யான மாயை வராதபடி தங்கள் கண்களை உமக்கு நேராக்கத்தக்கதாக உதவி செய்து அற்புத அடையாளங்களை செய்து ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம ஒவ்வொருவரோடு கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நம் இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Hallelujah, hallelujah, hallelujah. Jesus Christu, maradavare, maradavare, maradavare. Name Yesu Christu, maradavare, nityama. Hallelujah, hallelujah, hallelujah.